இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்டிஆர் கிட்ட வந்து சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா, அது நீங்களே வந்து கொஞ்சம் எனாக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா எஸ்டிஆர் வந்து இப்போ பசங்க சும்மா எஸ்டிஆர்னு சொன்னாலே கொஞ்சம் துடிக்கிறானுங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஆக்சுவலாக சுந்தர் சி சாரோட படத்துல தான் வந்து அந்த எஸ்டிஆர் சார் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஷூட்டிங் வந்து எங்க கோயம்புத்தூர் கிட்டே நடந்துச்சு. தினேஷ் மாஸ்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து பார்க்கலான்னு போயிருந்தப்போ எஸ்டிஆர் சாரை பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. அப்போ வந்துட்டு அவர்கிட்ட லைவாகவே ஒரு 2-3 மேஜிக்ஸ் பண்ணேன். அப்புறம் அந்த டைம் டிராவல்னு ஒரு மேஜிக் சொன்னேன் இல்லையா, அதுவும் அவங்கள்ட்ட லைவாக பண்ணேன். அவர் வந்து பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு, எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க, அதனால நான் கேட்க விரும்பல. மேஜிக் பண்றவங்களோட மிகப்பெரிய விஷயம் அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ வந்து ஒரு சீக்ரெட்டை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அது பொக்கிஷமா பாத்துக்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி தருவீங்களா? குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மேஜிக் யாருக்குமே நான் சொல்லி தரேன். யாருக்குமே சொல்லி தரேன். ஆக்சுவலா மேஜிக்னாலே ட்ரிக் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எப்படி சில பேர் வந்து கண்டுபிடிக்கணும்ன்றது செக் பண்ணணுன்றதுக்காக பார்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் கிடையாது, 90% அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் பாக்குறாங்க. அதான் உண்மை. உங்களுக்கும் சரி, பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சரி, மேஜிக் வந்து அது சீக்ரெட் வந்து உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் அதோட என்டர்டைன்மெண்ட்டே. இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ மெஜிஷியன் ஆனதுக்கு அப்புறம் நான் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, மேஜிக்கை வந்து நம்ம மேஜிக்கா அந்த ஷாக்கிங்கோட நம்ம பார்த்தோமே, இப்போ ஏதாவது ஒரு மேஜிக் பார்த்தா எனக்கு அந்த ஷாக் இல்லையே. நான் அது எப்படி அந்த சின்ன வயசுல வந்து இருந்த டைம் வந்து நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். ஆஸ் அ மெஜிஷியன் ஆனதுக்கு அப்புறம் நான் மெஜிஷியன் ஆகாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட நான் நினைச்சு பார்த்தேன். ஏன்னா அந்த சீக்ரெட் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டம்ளர் இருக்கு, இதை நான் மறைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி நான் மறைஞ்சது நீங்க ஒரு 10 நாள் யோசிப்பீங்க. அது லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு மெமரபிள் மொமெண்டா இருக்கும். மேஜிக்னாலே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இதை எப்படி மறைய வச்சேன்றது உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன்னா அது அந்த அன்னையோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதனால அது சீக்ரெட் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நாளா ஒரு மைண்ட்ல வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஒரு மேஜிக் வந்து ஓடினே இருந்தது. எப்படி அதை பண்ணாரு அப்படின்ட்டு. எக்ஸாக்டா சொன்னா சைனா வால்குள்ள வந்து இந்த சைடுல இருந்து பூந்து அந்த சைடு வெளியே வருவா மாதிரி ஒரு மேஜிக் பண்ணிருப்பாங்கல்ல. அது எப்படி நானும் யோசிச்சு பார்த்தேன், அது டூப் வச்சு பண்ணாங்களா இல்ல எப்படி பண்ணாங்கன்ட்டு. ஓகேவா, அது டெலிபோர்ட் ஆவறதால டெலிபோர்ட்ல பண்றதுதான். எப்படி இங்க இருக்கிறது அங்க போகுது அப்படின்னு கேக்குறீங்க. சைனா வால் இருக்கும், சைனா வால் ஒரு சைடுல இருந்து செவுத்துக்குள்ள போய் அந்த சைடு செவுத்துக்குள்ளே வர மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி ஒன்று பார்க்கலாமா உங்களை? உங்க கார்ட்ஸ் தெரியுங்களா? இது வந்து இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. ஷஃபில் பண்ணிக்கிறேன். எல்லாமே டோட்டலா ஷஃபில் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க நல்லா பாத்தீங்களா? ரைட். இப்போ இதுல யூ கோனா பிக் அவுட் எனி ஒன் கார்டு. ஏதோ ஒரு கார்டு எனக்கு தெரியுற மாதிரி எடுங்க. ஏதோ எடுத்துக்கோங்க. ஓகே, இது காட்டலாமா? கேமரா காமிச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த ஒயிட் ஏரியால வந்து நீங்க உங்களோட சிக்னேச்சர் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பென் வச்சிருங்க. கேமரா காமிச்சிருங்க. மெஜிஷியனுக்கு ஆட்டோகிராஃப் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் பெரிய எம்சி தானே. சரி ஓகே. இப்போ என்ன பண்றேன், இப்போ இதை ஒரு சைனாவால நினைச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி இங்கிருந்து அங்கே போயிட்டு வந்தாரு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நீங்க சைன் பண்ண உங்க கையை எடுத்துருங்க. நீங்க சைன் பண்ண கார்டு என்ன பண்றேன், நான் ஜஸ்ட் டர்ன் பண்ணி நீங்க வச்சுற உங்க கை எடுத்து அது மேல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க ரைட் ஹேண்ட் வைங்க, இது மேல, அது மேல லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. அந்த கார்டு பாத்துக்கலாமா? பார்க்கலாம். இது ஒரு நிமிஷம் டைட்டா பிடிங்க. இங்க நான் ஷஃபில் பண்ணி இங்க ஒரு எக்ஸாம்பிள் இதை ஒரு வாலா வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு வச்சிருவோம். இது ஒரு வாலா நினைச்சுக்கோங்க. நீங்க நல்லா டைட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அங்க இருக்கிற கார்டு மறைய போகுது, அதனால நீங்க நல்லா டைட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கிருந்து இங்க மறைஞ்சு வந்தாரு அப்படிதானே சொல்றீங்க. அதுக்கான விஷயம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க மேல இருந்து நான் இன்னொரு கார்டு எடுக்கிறேன். அதுல வந்துட்டு என்னோட சிக்னேச்சர் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ஜோக்கர் கார்டுன்னு ஒன்று எடுத்திருக்கேன். இதுல என்னோட சிக்னேச்சர் பண்றேன். ஓகே, ஜோக்கரில் வந்து என்னோட சிக்னேச்சர் நான் இங்கே பண்ணியிருக்கேன். விக்னேஷ் பிரபுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டர்ன் பண்ணிவிட்டு இது கீழே வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ ஜோக்கர் இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஜோக்கர் தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்த டவுட் கேட்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயம். நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஜோக்கர் நான் இங்கே இருக்கேன். இது வால், நீங்கள் அங்கே இருக்கீங்க. இப்போது அதில் வந்து அவர் மட்டும் பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்களும் வர போகிறீங்க டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக. ரெடி? நம்பர் 1 2
இல்லைன்னா நீங்க அங்க வந்துட்டு நான் இங்க போயிடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியாது இல்லையா? ஐ ஜஸ்ட் டேக் திஸ் கார்டு அண்ட் தட்ஸ் யூ. ஓகே ஓகேவா? பாக்குறீங்க அண்ட் இது உங்க கார்டு. இப்போ இங்க வாங்க சார். அண்ட் தென் அங்க எனக்கு பதட்டமா இது. அங்க போய் பாருங்க. செஞ்சுட்டாப்ல கேள்வியாடா கேட்கற அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சம்ம ப்ரோ லைக் பட் கெட்டிங் ப்ரொஃபஷன்ன்றது தான் இல்ல இதுல லைக் வந்து டு த கோர் பெஸ்டா வந்து பண்றது. நைஸ் நைஸ் நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு 3 கப் இருக்கு. இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சார். இதுல ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் பாதியாக கிழிச்சிடுறேன். இதையும் ஒரு பாதி கிழிச்சிடலாம். இது ஒரு பால் மாதிரி அப்படியே ரோல் பண்ணுங்களேன். இந்த மாதிரி பண்ணிடுவேன். ஓகே, டோட்டலி வி ஹாவ் 3 balls. அது டோட்டலாக 3த்தையும் ரவுண்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ இங்கே வச்சுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கப் இங்கே வச்சிடுறேன். தென் கம்ஸ் த செகண்ட் கப், கம்ஸ் த தேர்ட் கப். நல்லா வாட்ச் பண்ணலாம். நீங்கள் ரோல் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறேன், தூக்கி இங்கே வச்சிடுறேன். எம்டி. கம்ஸ் டு 1 2. இன்னும் இட் கம்ஸ் டவுன். ஓகேவா? ஓகே, இதில் எந்த ஹோல்ஸும் கிடையாது. இது கீழே வந்துடும். ஓகே, அண்ட் தென் செகண்ட் டைம் இதை வைக்கிறேன். இப்போ அடியில் ஒன்று வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறேன், இது மேலே வச்சுருக்கேன். ரைட்டா? திஸ் இஸ் ஆல்சோ எம்டி. 1 2ன்னு வச்சு கம்ஸ் டவுன். ஓகேவா? அந்த ஃபைனல் 1 இதுக்குள்ளே 2 இருக்குது. இந்த 2 எண்ணத்தை எடுத்து இந்த இடத்துல வச்சிடுறேன். இட்ஸ் ஆல் எம்டி. இந்த ஃபைனலாக நீங்கள் பால் பண்ணதை எடுத்து இங்கே வச்சிடுறேன். அங்கே 2 இங்கே 1 இருக்குது. ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணி கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து இங்கே போட்டோம் அப்படின்னா அந்த 3 is here, nothing here. 1 2 3. ஓகே, தேங்க்யூ. சம பிரதர். சும்மா இது எவ்வளோ வருஷம் ஆச்சு பிரதர் இந்த மாதிரி? இதெல்லாம் சிம்பிள் தான் பிரதர். இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பண்ணுறது தான். ஓகே ஓகே. இது ஒரு 2 daysல கற்றுட்டேன். சரி, ஒரு 10 rupees காயின் கொடுத்துருக்கோம் பிரதர். ஒரு 5 rupees காயின். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நல்லா வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காயின் என்ன பண்ணுறேன். ஓகே, இந்த 10 என்ன பண்ணுறேன், 10 எடுத்து என்னோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த 5 எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இப்போது நல்லா வாட்ச் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் டிசால்வ் திஸ் காயின். இந்த 5 என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு அப்படி நம்ம 1 2 3 நம்மனா போத் காயின் கம்ஸ் ஹியர். இங்கே எதுவும் கிடையாது, இது மறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி இங்கே இருந்தாங்க சிரிச்ச முகமாக இருக்கீங்களே அழகா. சரி, நீங்கள் மனசில் வந்து 1ல இருந்து 10க்குள்ள நம்பர் நினச்சிக்கோங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் 1ல இருந்து 10,000க்குள்ளே ஏதாவது நம்பர் நினச்சிக்கோங்க. 1ல இருந்து 10,000க்குள்ளேயா? அதுக்கு முன்னாடி என்னோட மொபைல் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, 1ல இருந்து 10,000க்குள்ள ஒரு நம்பர். ஓகேவா? மனசில் நினச்சிக்கோங்க. 10,000க்குள்ளேயா? ஓகே, 10,000க்குள்ள 1ல இருந்து 10,000க்குள்ள உங்களுக்கு வந்து 10,000 ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு நம்பர் நினைக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்பர் நினைச்சிட்டீங்களா? சரி, சொல்லுங்க. இப்போ நான் என்ன நம்பர்னு சொல்லுங்க. சொல்லிடலாம். சொல்லுங்க. 7 11 7 which means 7,117. 17 18 17. ஓகே, 7117. 7117. ஓகே, நீங்க அந்த நம்பரை மைனஸ்குள்ள அப்படியே நினைச்சிட்டே இருங்க. மைண்டுக்குள்ள 1 by 1 ஒரு இதாக நினச்சிட்டே இருங்க. நினச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மொபைல் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. அந்த மொபைலை ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறேன். இந்த கீ ஓப்பன் பண்ணுங்க. கேலரிக்கு போயிடலாமா? போங்க கேலரி போங்க. ஓகே, இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிக்சர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போங்க. பிக்சர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். Yes. That's 711 சம பிரதர். தேங்க்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம், அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிக்கல் கேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்பைண்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணா உங்களுக்கு இதில் தான் பண்ணுவோமா? என்ன ஒரு தாராள மனசு. ஐஃபோன் தந்துருக்குறாங்க. இப்போ ஐஃபோனை வந்து இந்த நட்ட நடுவில் ஓட்ட போட போகிறேன். ஓகே, என்கிட்ட ஒரு சில்க் கிளாத் இருக்குது. ஜஸ்ட் இட்ஸ் ஒர்க்கிங் மொபைல். ஓகேவா? இப்போது
இதோட சென்டரில் I'm gonna do some ready 1 2 then and check. It's okay. Thank you. ஆனாலும் பிரதர் black. எப்படி பிரதர் சீரியஸ்லி லைக் செம்ம ட்ரிக்கா மேஜிக்கானு தெரியல, பாக்குறதுக்கு அவ்வளவு இதுவா இருக்கு. செம்ம போனு போயிருன்னு பார்த்தா பரவாயில்ல தப்பிச்சிருச்சு. ஆயுசு கெட்டிப்பா போனுக்கு வச்சுக்கோண்டா. செம்ம பிரதர் செம்ம. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லான ட்ரிக்ஸ் நிறைய நாங்க பார்த்தோம். அதுக்கு வந்து ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. தப்பி தவிர ஏதாவது இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, நானே வந்து கோயம்புத்தூர்ல வந்து சேர்ந்துக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அருமையான ட்ரிக்ஸ் நிறைய பண்ணி காமிச்சிங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தின அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஜனங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து ஷோஸ் என்னென்ன விஷயங்கள், அடுத்து வந்து இப்போ எப்படி ஃபிளைங் மேன் பண்ணணும் அதே மாதிரி இன்னொன்னு ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கான ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. பறந்தது எப்படி ஒரு ஷாக்கிங் எலமெண்டா இருந்தது, அதே மாதிரி இன்னொன்னு கூடிய விரைவில் பண்ண யோசிக்கிறேன். தண்ணியில் நடக்க போறாரா, இருமல்ல குதிக்க போறாரா, அந்த மாதிரி அதுக்கு எப்படி ஒரு ஷாக்கிங் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு ஷாக்கிங்கான எலமெண்ட் இன்னொன்னு வரப்போகுது கூடிய சீக்கிரம். பப்ளிக் ஆக்ட் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, இன்னும் பப்ளிக்காவே வந்து நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியே பண்ணலான்னு தான் இருக்கேன். அதனால அது கூடிய விரைவில் வரும். எங்க டீம் சார்பா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். கை கொடுக்கலாம்ல? தேங்க்யூ. தாங்க கொடுத்துட்டு வரும்போது கை கேட்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க ஷோவை. தேங்க்யூ பிரதர். யூடியூப் ஆப்ல இன்ஃபினிட் கட் சேனலை சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.